இப்போ வந்து உங்க எம்ஜிஆர் படம் there was a little bit of talk about it. அத பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எம்ஜிஆர் வந்து ஒரு தகப்பன் குழந்தை பிறந்தோடனே எப்படி அது வந்து எடுத்துக்கிட்டு தன் ரிலேட்டிவ்ஸ் உறவினர்களுக்கு எப்படி காட்டணும்னு ஆசையா இருப்பாரோ அந்த மாதிரிதான் நான் ஆசைப்பட்டேன். என் படத்தை வந்து நான் வாங்கி ரிலீஸ் பண்ண வேண்டிய காரணம் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட், நான் இதனால பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு. எனக்கு வந்து என் படம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தனை பேர் உழைச்சு ஒரு படத்தை பண்ணி வேற வெவ்வேறு காரணங்களுக்காக வந்து ஒதுக்கப்பட்டுச்சுன்னா எனக்கு வந்து பொறுக்கல. லைக் ஐ வாண்டட் டு ஷோ டு தி ஆடியன்ஸ். தட் வாஸ் அது ஒரே ஒரு குறிக்கோள் தான். மேக்சிமம் நான் ட்ரை பண்ணேன். பட் வெவ்வேறு காரணங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு விஷயம், அது எப்போ வரணும்ன்றது அதுவா எழுதப்பட்ட ஒரு விஷயம். But I wish you success. I hope you are able to. Yeah, thank you. அது டெஃபினட்டா வரும். அது எப்போ வருமோ அது டெஃபினட்டா வெற்றி அடையும். இப்போ வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான செக்மெண்ட், ஆனஸ்டி பால் செக்மெண்ட். உங்க முன்னாடி ஒரு கிறிஸ்டல் பால் இருக்கு. அது மேல ரெண்டு கையும் வைக்கணும். I'll ask you question. நீங்க உண்மை சொன்னீங்கன்னா கிரீன் வரும், பொய் சொன்னீங்கன்னா ரெட். Who wants to go first? Ladies. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन, தமிழ் ஆக்டர்ஸ் கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணவே கூடாதுங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா Honesty ball. Super. Has any hero in the film industry said you're really pretty, let's go for an ice cream? So many. Yeah? Yeah. பேர் சொல்ல முடியுமா? No, sorry. Okay, super. Next question. நீங்க இப்ப வந்து யாரோ டேட் பண்றீங்க இல்லையா? No. Actually, I'm finding actually. No, I'm sure. Okay, honesty boy. நான் நினைச்சேன் அப்பவே சொன்ன tell your boyfriend. உங்க பாய்ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையா? Seriously, I don't have a friend. Really? I'm serious. Next. Vishal, Arya, Simbu, Dhanush and Jeeva. Rank in order of talent. God. Dhanush. Jeeva. Vishal. Simbu, and the last guy is Arya. Arya not talented. I don't know. Okay, I didn't see that much movie. Superb. Next question. நிறைய singers வந்து actors மாறணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆறாங்க. நிறைய actors பாடுறாங்க. So many actors singing today. Yeah. Do you really think they have good voices? If they're really talented, definitely they can maintain. ரெண்டுமே manage பண்ணலாம். And the crown goes to. இல்ல And the crown goes to Sanchita. Miss Universe answer எல்லாமே இங்க. No, பண்ணலாம், but actually உங்களுக்கு என்ன தெரியும் அதுல focus பண்ணானா நல்லா இருக்கு. Okay. Honesty ball. Green. Yeah. உங்களுக்கு dark heroes பிடிக்குமா? இல்ல பல இருக்குது chocolate? I love dark guys. You like? I attracted to dark guys. Okay. Dark guys. Super. டார்க் ஹீரோஸ் பார்த்து அட்ராக்ட் ஆவான்னு சொல்லிட்டாங்க. அடுத்த படத்துல காஸ்ட் பண்ணீங்களா? No, actually just generally I like dark people. So you'll offer her a film soon? Definitely. She's talented. She's shown her talent already in Soodhukam. Thank you so much. You have to watch these also. But if you sign her, the credit goes to us. Yeah, definitely. Okay, இப்போ உங்களோட turn. Vishal, Arya, Vishnu, Shantanu, Vikrant. Rank in order of cricketing talent. Vikrant, Vishnu, Shantanu, Vishal, Arya. Honesty ball. Okay, super. யாராவது ஹீரோயின் ஓட லிப்ஸ்டிக் மார்க் உங்க ஷர்ட் மேல மாட்டிக்கிட்டு அப்ப இருக்கிற கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட உங்களுக்கு ஃபைட் வந்திருக்கா? லிப்ஸ்டிக் மார்க் ஒரு முறை வந்து ஒரு கிளப்புக்கு போகும்போது ஒரு பயங்கர கிரௌடடா இருந்தது. இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு போறதுக்குள்ள பை டைம் ஐ ரீச்ட் ஒரு லிப்ஸ்டிக் மார்க் இருந்தது. பட் யாருக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் டெஃபினட்டா பிரச்சனை ஆச்சு. அதனால ஆமா. Honesty ball. உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஆண்டவர் வந்து வரம் கொடுக்கறாரு, you can be invisible for today. எது வேணாலும் பண்ணலாம். என்ன பண்ணுவீங்க? ரஜினிகாந்த் சார் வீட்டுக்கு போய் காலையில அவரோட இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் என்னென்ன பண்ணுவாருன்றது, அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்ன்றது நான் வந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ரஜினிகாந்த் சார் தேங்க் காட். நம்ம சிம்ரன் வீடுன்னு சொல்லிடுவீங்க. இல்ல எனக்கு ஐ அம் இன் ஆ ஆஃப் ஹிஸ் அவரோட presence in this persona and personality and acting, I'm sure. Honesty ball. Okay.
நிறைய ரூமர்ஸ் இருக்கு இண்டஸ்ட்ரி காசிப். நீங்க வந்து ஒரு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க, மேரேஜ் ப்ரப்போசலோட அவங்க வீட்டுக்கு போனீங்க. உண்மையா? எஸ். ஆனஸ்டி வாஸ் அவங்க வீட்டுக்கு போல, பட் அந்த பொண்ணை கேட்டீங்க. குட், அட்லீஸ்ட் யூ அட்மிட்டட் இட். Thank you so much. விஷால், சஞ்சிதா, உங்க முன்னாடி வந்து ஒரு ட்ரேல பல்சஸ் அண்ட் சீரியல்ஸ் இருக்கு. ஐம் ஷூர் நீங்க எல்லாமே ஒரு சில டிஷ்ஷஸ் என்ஜாய் பண்ணுவீங்க. பிடிச்ச இருக்கிற டிஷ்ஷஸ் நிறைய இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆர்டினரி பீப்புளோட லைஃப் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, போயிருப்பீங்க, பழகிருப்பீங்க. So I want you to guess or name the serials in front of you. என்னென்ன பேரு, அதோட என்ன பண்ணுவாங்கன்னு மட்டும் சொல்லணும். சஞ்சிதா, உங்களோட ஆரம்பிக்கலாம். I know everything. ஓகே, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணா சொல்லுங்க. This is moong dal. This is sweet moong dal, and this is soya, and this is dal, plain dal. என்ன dal? Two dal. Okay. And this is batani, and this is kadalesh. Okay. And this is red. This is also like dal. Okay, நீங்க பேரெல்லாம் சொல்லிட்டீங்க. விஷால், அதோட என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுவாங்க. I told him just now. இது வந்து வீட்ல எந்த நான் வெஜிடேரியன்னா கொஞ்சம் எடுத்து வெளியில போட்டா புறா ஏதாவது வரும், சாப்பிடும், அது புடிச்சிட்டு சமைக்கிற மாதிரி ஒரு விஷயம். அது தப்புங்க, அது கிடையாது. புறா சரி, ஏதோ காக்காவோ ஏதோ. தோரம் பருப்புங்க. தோரம் பருப்பு. சாம்பார் வைக்கிற பருப்புங்க. இல்ல சாம்பார் வைக்கிற பருப்பு இது இல்ல. ஆமா ஆமா ஆமா, இதுதான் சாம்பார் வைக்கிற பருப்பு. இது சோயா. இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. என்ன செய்வாங்க அதை வச்சு? இது 2 நாள் ஊற வைப்பாங்க. I told him just now. இது 2 நாள் ஊற வச்சு, முக்கியமா இது வந்து ஒரு நாள் ஹாஃப் டே தான். அது வந்து நான் பண்ண டிஷ்ஷஸ்லயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் வந்து இதுதான். இது பேர் சொல்லுங்க. இது பட்டாணி. அதான் இது பீஸ், கிரீன் பீஸ். இது ஒரு 1 டே ஊற வச்சா நெக்ஸ்ட் டே வந்து யோசிக்கலாம். 1 டேல யோசிக்கலாம் என்ன பண்ணலான்றது. அந்த 1 டேல ஊறும் போது யோசிக்கலாம். ஓகே. அண்ட் இது வந்து அதான் அதேதான். என்ன பருப்பு? அந்த தால் தான். சினிமா ப்ரொடக்ஷன்ல எல்லாம் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா? ப்ரொடக்ஷன் சாப்பாடு அதோட தான் பண்ணுவாங்க. ஓ, அப்ப நான் சாப்பிட்டதே இல்ல, அதனால தான் எனக்கு தெரியல. பொங்கல் சாப்பிடுறதே இல்ல. உங்களுக்கு வந்து அவ்வளவா தெரியாது, தெரிஞ்சு போச்சு. ஒண்ணே நீங்க கடலை நல்லா போடுவீங்கல்ல, அதனால கடலை பருப்பு மட்டும் எதுன்னு சொல்லுங்க பாக்கலாம். கடலை பருப்பு தானே? கரெக்ட். See, all college students know that. If you have gone to college, you'll know which பருப்பு is. Is there a கடலை பருப்பு? அங்க இருக்கிற ஒரு ரெட் கலர்ல ஒரு பருப்பு இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். இதுவா? என்னங்க அது? ஏதோ பள்ளி முட்டை மாதிரி இருக்கு. எனக்கு ஏனோ டவுட்டா இருக்கு, அது பருப்பா மாதிரி தெரியல. ஓகே, நீங்க படத்துல அவங்கள சைன் பண்ணும்போது she'll make a dish and bring for you. நல்லா பிராக்டிஸ் பண்ணி திருப்பி வாங்க. கண்டிப்பா. இது நான் எடுத்துட்டு போலாமா? போறதுக்கு முன்னாடி சட்னி வந்து எதுல அரைப்பாங்க? கையால. இல்ல, எந்த பருப்போட சட்னி பண்ணுவாங்க? நான் வந்து எப்பவுமே ஹோம் டெலிவரிக்கு தான். Do you cook at home, Misha? I eat very well and I order very well food outside. Okay. But what about ஒரு ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு டயட், ஒரு ஹெல்தி ரெஜிம் இருக்கும் இல்லையா? சோ எந்த மாதிரி டயட்? பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்? ஒரு குறிப்பிட்ட படத்துக்கு வந்து had to sport 6 pack bare body sequence இருந்தது. அப்போ வந்து மார்னிங் I wake up to a black coffee because it kicks the metabolism bit. Then after that I have muesli இல்லனா cornflakes. அப்புறம் வந்து I have lot of egg whites. And then அது ஒரு போரிங்கான டயட்டுங்க, அது இரிட்டேட்டிங்கா இருக்கும். இல்ல ரெகுலர் லைஃப்ல மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் என்ன? See, morning either cornflakes with milk or I'll opposite இன்னொரு நாள் வந்து இட்லியோ இல்ல தோசையோ. மதியம் வந்து I have must is fish and I love sushi. 300 days out of 365 days I binge on I eat sushi. Apart from that நான் ரைஸ் சாப்பிட மாட்டேன். எப்பயாவது ஒரு முறை. I hardly eat. நான் வருஷத்துல வந்து ஒரு 5 தடவை 6 தடவை சாப்பிடுவேன். And dinner I have mostly either grilled chicken ரொம்ப பிடிக்கும் apart from fish. So I have like I try to eat off before 8 o'clock. உங்களோட டயட் பத்தி சொல்லுங்க. நல்லா மெயின்டைன் பண்றீங்க ஃபிகரை. What do you do? Like very simple. 6 o'clock I'll wake up and
I do meditation first. You don't party at all? Not much. Not much. Tootin ponga oru vaati Chennai 6 o'clock I'll wake up and 1 hour. 1 hour 5:36 and 1 hour meditation, and after that gym pore. இல்ல என்ன சாப்பிடுவீங்க? Green tea with the leaf I'll make with honey and dates. Gym போகும்போது எடுத்துட்டு போறேன். And that's a half bottle. And ஒரு 10 o'clock breakfast பண்றேன். And in between dry fruits. Breakfast I love idli and upma. I want to put on weight, that's why I eat a lot. Madhyam unlimited meals, huh? At 11 o'clock I'll have breakfast, and in between I'll take juice and dry fruits after, and lunch without rice I can't live. And if rice 3 times I want rice. I eat 3 times the rice. You eat? Yeah, I eat. How brown much? rice. Tell me the portion. Like full bowl, this bowl. Avladana. Okay. 3 so times. simple South Indian food. Lunch. Yeah, and all we use at home organic. So organic rice. So night even I'll also take early dinner. Early dinner is the best. Yeah. Right. But diet is very important actor. So when you go out partying or leave irukumbodhu, like from films or from shooting, how does your diet change? It changes drastically. அப்படியா? அதான் லைக் இப்போ சாட்டர்டே நைட்டோ ஃப்ரைடே நைட்டோ அந்த மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்டோட பர்த்டேனா அன்னைக்கு ஒரு நாள் லீவ், பாடிக்கு லீவ். அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த பிரியாணி, சாக்லேட் கேக் எல்லாமே ஐ லவ். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த எங்க வீட்ல வந்து ரொம்ப கஷ்டம் பாடி மெயின்டைன் பண்றது. ஏன்னா அம்மா வந்து ஷீ இஸ் a very good cook. she makes the best non-veg dishes. ஸோ அதை தாண்டி நான் வந்து 6 பேக் பண்ணேன்னா ஒரு நாள் எங்க அம்மா வந்து அந்த ட்ரெயினர் அடிக்க போயிட்டாங்க. என் பையனை வந்து சரியா சாப்பிட விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அடிக்க போயிட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக் எங்க வீட்டில் வந்து ரிச் ஃபுட், 3 வேளை நான்வெஜ் தான், காலையிலயும் மதியம் சாயந்தரம். இந்த டேஸ்டியான செக்மெண்ட் நல்லா போயிடுச்சு நான் நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து பேசலாம்.